வணக்கம். சரி, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வெசாக் சம்பந்தமாக. அதுக்கு பிறகு சில பேர் எனக்கு இன்பாக்ஸில் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதை எப்படி வெசாக் தினத்தை கேலண்டரில் தவறாக போடுவாங்க, இதற்கு முன்பும் இது நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம், ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்களே, நாங்களும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது எங்களுடைய வழக்கம், அந்த காலம் முதல் அப்படி தானே. உண்மையிலேயே சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாளேடு அல்லது சிங்கள கேலண்டரும் கிட்டத்தட்ட தமிழ் கேலண்டர் மாதிரி, ஆங்கில கேலண்டர் மாதிரி 12 மாதங்களை கொண்டது தான். இப்போ எங்களுக்கு சித்திரை மாதத்தில் இருந்தால் தமிழ் வருட பிறப்புன்னு சொல்கிறது தானே, அப்படி எடுத்துக்கோங்க. நாங்கள் இப்போ தை மாதம்னு சொல்கிறத விட சித்திரை வருட பிறப்பு, தமிழ் சிங்கள வருட பிறப்பு அப்படிங்கும்போது நாங்கள் சித்திரை மாதத்தில் தான் வருடம் ஆரம்பிக்குது. அவர்கள் அந்த சிங்களத்தில் சித்திரை மாதத்தை பக் மாச அப்படின்னு சொல்லுவாங்க, பக் மாசன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வார மாதத்தினுடைய பெயர் வெசாக், அதுக்கு அடுத்து வார மாதத்தினுடைய பெயர் பொசோன், அதுக்கப்புறம் எசல மாதம்ங்கும் போது தமிழில் அது கிட்டத்தட்ட தமிழில் ஆடி மாதம், கண்டி எசல பெற உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய அடிப்படையில் தான் அது மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கினி, பினர, வப், அப்புறம் இல் மாசன்னு சொல்கிறது கார்த்திகை மாதம். ஜேவிபியினர் தங்களுடைய முன்னாள் வீரர்களை அல்லது அவர்களுடைய அந்த புரட்சிகளின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகின்ற நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இல்மா விரு சமருவன் சொல்லுவாங்க, இல்லாட்டி கார்த்திகை வீரர்கள் தினம்னு அவங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட கார்த்திகை மாதத்தில். அதுக்கப்புறம் உதுவப், துருத்து, நவம், மெதின், இப்படி இந்த மாதங்கள் கொண்டிருக்கும். இதுதான் இங்குள்ளக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த வெசாக் மாதம் அப்படின்னு சொல்கிறத இவங்க ஆங்கில கேலண்டரோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்திருக்காங்க ஒரு காலத்தில். அது இலகுவாக்கி கொள்வதற்காக. இப்போ தமிழில் எப்போ தை பொங்கல் வருது அப்படிங்கிறது தை மாதத்தினுடைய முதல் நாள் எல்லாருக்குமே தெரியும். சித்திரை முதல் நாள் சித்திரை புது வருடம். அதே போல் தீபாவளி எந்த நாளில் எந்த திதியில் வர்றதுங்கிறது தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஷயம் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில். அதே போல் தான் இஸ்லாமிய கேலண்டரின் அடிப்படையில் ரமஜான் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதே போல் அவர்களுடைய வருடத்தின் கடைசி மாதம் நினைக்கிறேன் ஹஜ்ஜி பெருநாள் வரக்கூடியது. இப்படி எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. இது இலங்கையை தாண்டி தீர்மானிக்கக்கூடிய சக்திகள், மத ரீதியான ஆன்மீக ரீதியான சக்திகள் வெளிநாடுகள் இருக்குது. இப்போ இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்தியாவில் தீர்மானிக்கப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. அதே நேரம் பஞ்சாங்கம் என்பது பலதரப்பட்ட ஆண்டுகளாக தொன்று வரக்கூடியது. இஸ்லாமிய மார்க்கத்திலும் அப்படித்தான். ஆனால் இங்கே பௌத்த மார்க்கத்திலே, சிங்கள மார்க்கத்திலே இவர்கள் இதனை இலகுவாக்கி கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். இலகுவாக்கி கொள்வதற்கு முயற்சித்ததனுடைய விளைவு தான் இந்த மே மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினம், போயா தினம் தான் வெசாக் தினம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்து கொண்டு வந்தது. இந்த முறை நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், சித்திரை மாதம் பக் மாதம் பிறந்து 15 நாட்களுக்குள்ளே எப்படி போயா வரும்? இப்போ சாதாரணமாக சித்திரை 15, அதாவது ஏப்ரல் 15 முதல் மே 15 வரைக்கும் 30 நாட்கள் எடுத்துக்கொண்டால் தான் ஒரு மாதம் முடியும். அதுக்கிடையில் இது இப்படி வரும் அப்படிங்கிறதால ஒரு பிரச்சனையாக போடுது. சில சமயங்கள் இது 13ஆம் தேதி வந்திருந்தா கூட, அந்த பக் மாதத்தினுடைய அல்லது சித்ரா பௌர்ணமி, இவர்கள் இதை வெசாக்னு கொண்டாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பு இப்படி நடந்திருக்கிறது. ஆகவே இவர்களுடைய இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் அல்லது பிரச்சனைகள் தான் இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது சில விஷயங்களை நாங்கள் இலகுவாக்கி கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது எங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து விடுபட்டு போய் விடுகின்றோம். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம், உதாரணம். ஆகவே இனிமேலாவது இந்த வெசாக், பொசோன் மாதிரியான தினங்களை தீர்மானிக்கின்ற பொழுது சரியான முறையில் ஆராய்ந்து கேலண்டருக்கு அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே பாராளுமன்றத்தில் முடிவு செய்யப்படுகின்ற விஷயங்கள், சரியான முறையில் முடிவு செய்வாங்கன்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம்.